ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காட்டில் ஒரே மழை தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஊரில் டெய்லி மழை தான். நேற்று ஒன்றும் வரல, இன்றைக்கி பாருங்கள் மழை தூரிட்டு இருக்கு. டைம் இப்போ 3:54, அந்த 4 மணி ஆகுது. பாருங்கள் எப்படி மழை தூரிட்டு இருக்குன்னு. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே கிளைமேட் இப்போ மழை ஃபஸ்ட்டு மழை வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஹீட் கம்மியாச்சு. அந்த அனல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தது. செகண்ட் டைம் வரும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. ஆனால் தேர்ட் டைமும் வரும்போது இப்போது சம்மரா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்டாகவே இருக்குது. அதை வெளியே போய் பார்க்கலாம். பாருங்க, காற்றும் அடிக்குது. காற்றும் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இடி அடிக்கிற சவுண்டெல்லாம் பாருங்க, எப்போ கூட இடி அடிச்சுட்டு தான் இருக்குது. தூரல் வருது. ஆனால் என்னென்னா காற்று அடிக்கிறதுனால மழை வேகமாக வரலையோ அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. பாருங்கள் சரிங்களா? சேரெல்லாம் ஒரு டஸ்ட்டாகவே இருந்தது, அதனால் தூக்கி வெளியில் வச்சு வச்சேன். பாருங்கள் அந்த சைடு பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஐயோ, ஒரு தூரெல்லாம் இருக்குது, நிற்கவே முடியல இங்கே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் பார்த்தீங்களா, நான் வச்ச டேபிள் ரோஸ் செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு. நம்மளுக்கு இந்த செடி வளர்க்குறதுனாவே ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஒரு செடி பைத்தியம். எல்லாம் பார்த்துட்டு இந்த செடிலாம் இறந்துருச்சு. ஆனால் எப்படின்னு தெரில. இந்த செடி தான் இங்கே பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் அந்த செடி. அவ்வளோ வெளியே நிற்கவே முடியல. பா எவ்வளோ எனக்கு குளிருது, நல்லா குளிருது. பேசவே முடியல, கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அவ்வளோ சிறுன்னு காற்று வருதுங்க. நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி காற்று வருது. வாஷிங் மிஷினில் துணி போட்ட நேரமோ என்னவோ தெரில, பவர் கட் ஆகிட்டு இப்போ தான் பவர் வந்துச்சு. அதுக்குள்ளேயும் மழையும் சேர்த்து வந்துடுச்சு. அதனால் துணி காய போட முடியாது. நாளைக்கு காலையில் தான், இல்லைன்னா மழை நின்னதுக்கப்புறமா தான் காய போடணும். காய போட்டாலும் காயுமான்னு தெரில, டவுட்டாகவே தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் எப்படி மழை வந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அதை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க, உங்கள் லவ் கொடுப்பீங்கன்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை உங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்குன்னு. நேற்றுங்க அவங்க சொல்ல மறந்துட்டேன். நேற்று என்னாச்சுன்னா, காலையில் ஒரு 10:30 போல் இருக்கும். உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தேன் நான். அப்போ என்னாச்சுன்னா, ஃப்ளைட்டோ இல்லை ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டோ ஆமாம், ஃப்ளைட்டு தான். ஃப்ளைட்டு போடுங்க, கீழேயே போதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அவ்வளோ சவுண்டு. எனக்குன்னா ஒரு நிமிஷம் ஐயோ என்னவோ தெரில, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னா ஒரு மாதிரி பயம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சவுண்டு, கீழே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியான சவுண்டுங்க. எப்போ இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை. ஒரு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு vlog போடலாங்க நம்ம. ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சப்போஸ் அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா மறக்காமல் நம்ம ஒரு நாளைக்கு வீடியோ போடலாம். மாமாட்ட தான் கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த வெயில் இல்லாதனால என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே என் ஒரிஜினல் ஃபேஸ் தான் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. மழை இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், நம்மளுக்காவது பரவாயில்ல சிட்டியில் இருக்கோம், ஆனால் நிறைய வில்லேஜில் இருக்கவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக மழை வரணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் ப்ரே பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால தான் இந்த மழையெல்லாம் வந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்களோட வேண்டுதல் பழிச்சிருச்சு. நம்மளோட வேண்டுதல் பழிச்சிருச்சு. பாருங்கள், மழை இன்னும் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு.
எனக்கு ஒரு வெளியே நிற்கவே முடியலங்க. புயல் காற்று வர மாதிரியே இருக்குது. காற்று சரியான காற்று, நிற்கவே முடியலைங்க. முன்னாடி வீட்டுக்குள்ளே வரைக்குமே தண்ணி வருது. அவ்வளோதான், இங்கே நிற்கும் டேஞ்சர் தான். அச்சோ, எல்லாம் ஒரே கை கால் எல்லாம் ஒரே நடுக்கமாக இருக்குது. வாயெல்லாம் ஒரே குளருது, பேசவே முடியல. அப்படி குளிருதுங்க, அந்தளவுக்கு குளிருது. காற்று நல்லா விசிறு விசிறுன்னு காற்று அடிக்குது பாருங்க. ஸ்க்ரீன் எப்படி பறக்குதுன்னு சும்மா தெறிக்க விடுதுங்க மழை. தெறிக்க விடுது மழை. தெறிக்க விட்டுட்டு இருக்கு. இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். நிறைய மழை வரும். இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கவே முடியல. பாருங்கதான், இது வந்து நம்ம பாசப்படி நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அங்கேருந்து பாருங்க. இந்த இந்த இடத்துக்கு வரைக்குமே வந்து தண்ணியாக தான் இருக்குதுங்க. தண்ணி வந்துருச்சு. இங்கெல்லாம் அவ்வளோ தண்ணி வந்துச்சோடே சாரலாகவே இருக்குது. மேகம் கருத்து விட்ட கட்சிக்கு தக்கணும் அப்படின்னு ஆடலாம் தான், ஆனால் ஆட முடியாது. மாமா வந்தால் அப்புறம் சண்டைக்கு வந்துடுவார். மழையில் நினைச்சு காய்ச்சல் எதுவும் வந்துருச்சு, அவ்வளோதான். எனக்கு அடி தான் அப்புறம். அதனாலேயே கொஞ்சம் பயந்துட்டு உள்ளே நின்றுட்டேன். நாங்கள் 2 பேருமே ரெயினில் விடுங்க, மழை காதலர்கள். ஆனால் வெளியே போனால் தான் பயமாக இருக்குது எனக்கு. இப்போ நல்லா சளிச்சல் நல்லா மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அந்த மழையில் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மழையில் போய் நினைச்சா கண்டிப்பாக காய்ச்சல் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மழையில் நினைச்சாதீங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. பவர் கட் அடிக்கடி ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்போவே டவுட்டு தான். சரி ரைட்டு, மழை வருமோ என்னவோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதேபடி மழை வந்துச்சு. எனக்கு கை நடுங்க அப்படியே இந்த மொபைலில் ஷேக் ஆகிட்டே இருக்கு. ஸோ சாரி. மழை வர சவுண்டு பாருங்க எப்படி ஒரு எனக்கு கேளுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மினி ஆறு ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஃபுல்லாக தண்ணி தான். உள்ள வரைக்குமே தண்ணி வந்துருச்சு. ஐயோ, எங்கேயும் சாக காணோம். உள்ள சொல்லுவோம், காற்று அடிக்குது, நிற்கவே முடியல. இந்த வீட்டுக்கு எங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். எங்கே பாருங்க, கதவு இங்கே தான். கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இங்கேயே நிற்கவே முடியல, ரொம்ப குளிர் அடிக்குது. இந்த மழை வரும்போது இந்த சுட சுட காஃபி, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா செய்கிறப்போ இல்லையோ அடுத்த விஷயம். இந்த மழை வரும்போது சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யார் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றவங்க இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி மினி ஆறே ஓடிட்டு இருக்கு. சொன்னல பாருங்க, உள்ளே வந்துச்சு. இதுக்கப்புறமும் நம்ம எவ்வளோ க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம், அவ்வளோதான். வீடு சுத்தமாக நனைஞ்சிடும். காற்று இப்படி தள்ளுது, என்னமா தள்ளுது பாருங்க காற்று. எவ்வளோ காற்று அடிக்கிறதுனால அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது, நிற்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, சுடி சுடி வீடியோடு பாருங்கள். செப்பல் ஸ்டாண்ட் பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. செப்பல் ஷூ எல்லாம் நனைஞ்சு ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சாச்சு. இப்படியெல்லாம் மழை வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. எப்படியோ நான் சொன்னேன் இல்லையா, பஜ்ஜி, போண்டா, வடை, காஃபிங்க சொன்னது நீ ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் எச்சூர ஆரம்பிச்சிச்சு. உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமா எனக்கு தெரியாது ஏதாவது செய்யறதுக்கு, அதுவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. என்னடி சொல்கிற சத்தி அப்படின்ட்டு கேட்டார். மாமா இங்கே மழை நல்லா வந்துட்டு இருக்கு, நான் வீடியோவில் வேறு பஜ்ஜி, போண்டா, காஃபின்னு வேறு சொல்லிட்டேன். எனக்கு வேறு சொன்னதுமே வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரியாது, ஒன்று பஜ்ஜி செய்கிறதுக்கோ இல்லை வந்து போண்டா செய்கிறதுக்கோ மாவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கு டைம் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்ட்டாரு. என் நிலமே பார்த்தீங்களா, இவ்வளோ சோதனை. சரி, இதுவே சாப்பிடவே முடியல, கஷ்டம். ஆனால் மழை இன்னுமே வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் 4:44 ஆகிறது. ஆனால் இன்னுமே மழை வந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ மழை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 3:57 ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்கள், இன்னுமே மழை வந்துகிட்டே இருக்குது. 3/4 மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு. இன்னும் மழை வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே டோர் ஓப்பன் பண்ண உடனே அப்படியே சிலு 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 காற்று வரும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது.
வீட்டுக்கு முன்னாடி இன்னும் ஆறு ஓடிட்டுருக்கு வேறு, இதை வேறு இன்னும் க்ளீன் பண்ணணும். வீட்டுக்கு முன்னாடியும் இங்கே வரைக்குமே தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அங்கே வரைக்குமே தண்ணி வந்துடுச்சு. அதையும் க்ளீன் பண்ணணும். இன்னும் பாத்திரம் கழுவணும். அதுக்கப்புறம் போய் குளித்து சாமி கும்பிடணும். அவ்வளோதான். நைட் டிஃபனுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சோன்னா பிரச்சனை இல்லை. இட்லியோ தோசையோ ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சொல்கிறது வேலை வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதை செய்யும்போது தான் இன்னும் டைம் அதிகமாகிட்டே இருக்கும். சரி, ஓகே, அது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதை இன்னும் 2-3 வேலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் நான். அதுதான் என்னோடய பிரச்சனையே. இப்போ வீடு கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வீடு மட்டும் கூட்ட மாட்டேன். என்ன பண்ணுவோன்னா, அங்கங்கே ஏதாவது கலைஞ்சிருக்குன்னா அதில் எடுத்து வைக்கிறது. அப்புறமா சின்னதாக ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் துணி எங்கே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை மடித்து எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த உள்ள ஒரு பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமாக ஆகிடும். 3 நிமிஷம் கண்டிப்பாக ஆகிடும். அப்போ தான் வெளியே வருவேன். அதனால் ரொம்ப டைம் எடுக்கும். பாத்திரம் கழுவுன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் மட்டும் கழுவ மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, பாத்திரம் கழுவிட்டு சிங்க் எல்லாத்தையும் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூரமாகவே நகருவேன். அதனால் அப்படியே வேலை எடுத்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பரவாயில்ல செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து இன்னும் மழை வரும் போல இருக்குது. அதையும் நல்லா உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நல்லா என்ஜாய் பண்ணவே முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மின்னல் வந்துட்டு போயிடுச்சு பாருங்கள். அப்புறம் பளிச்சுன்னு வந்துட்டு போயிடுச்சு மின்னல். அப்புறம் அதனால் என்னால் என்ஜாய் பண்ண முடியல. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே மண்டைக்கு எந்த வேலையுமே ஓடாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வந்து இடிச்சு வச்சுக்கோங்களேன், அர்ஜுனா சொல்லுவோம். அது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, மழை வந்தால் இடிக்கும் போது வந்து அர்ஜுனான்னு சொல்லணும், பயம் போயிடும் அப்படிம்பாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அது என்ன ரீசனுக்குன்றது தெரிஞ்சுக்கிறேன். நானும் எல்லா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இது மாதிரி பேசாதீங்க, எப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ரெயின் வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.